Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBSE 10th Mathsல Chapter 10 Circles தான் my dear students பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நடத்தின சாப்டர்ஸும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே நான் வந்துட்டு அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஒரு சாப்டர் குறிப்பாக வந்து ட்ரையாங்கிள்ஸ் ட்ரிக்னாமெட்ரி எடுக்கிறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம சர்க்கிள்ஸ் பார்ப்போம். சர்க்கிள்ஸ்மே ஒன் ஆஃப் த ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேப், மேத்தமெட்டிஷியன்ஸ்க்குலாம் ரொம்ப ஒரு பிடிச்ச ஷேப். ஏன் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஷேப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கிள்ஸ். என்ன சார் சர்க்கிளில் என்ன சார் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அப்படி ஏன் சார் சர்க்கிள் இப்படி ரொம்ப புகழ்ந்து தள்ளுறீங்களே அப்படின்னா காரணம் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் வைஸுமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சாப்டர். நீங்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அது இல்லாமல் இதில் வந்து கண்டென்ட் ரொம்ப கம்மி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். அதாச்சும் ட்ரையாங்கிள்ஸ் மாதிரியே தான் சர்க்கிள்ஸும், ஆனால் ட்ரையாங்கிள்ஸ் அளவுக்கு கூட இதில் தியரம்ஸ்லாம் கிடையாது. ஒரு 3-4 தியரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிளையும் சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு 4 தியரம். அந்த 4 தியரம் நீங்கள் தரவாக இருந்தீங்கனாலே போதும், மேக்ஸிமம் கொஷின்ஸை அடிச்சு தூள் கிளப்பிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த சாப்டரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு புரியலனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கீழே தான் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்டுனாலுமே CBSE 10th Mathsல எந்த டவுட்டுனாலுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் நிறைய வீடியோஸில் சொல்லிருப்பேன், ஃபீனிக்ஸ் கைடுன்னு ஒரு கைட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கைடோட ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு சில சின்ன எடிட்டிங் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த யூடியூப் லிங்க்ஸ்லாம் QR கோடாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் கண்டிப்பாக ரெடி ஆகிடும். இப்போயே ப்ரீ ஆர்டர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ப்ரீ ஆர்டர் பண்ணுறீங்களோ, அதாச்சும் கூகுள் ஃபார்ம் லிங்க் கீழே தான் இருக்குது. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு மேக்ஸிமம் 1 வீக் அண்ட் 10 டேஸ்க்குள்ளார உங்கள் கையில் வந்து புக்கு வந்துடும். ஸோ இப்போயே ப்ரீ ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த புக்கை பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோ அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், சார் இந்த ட்ரையாங்கிள்ஸ்லாம் எதுக்கு சார் படிக்கணும், ஏன் சார் படிக்கணும் அப்படின்ட்டு. நான் முன்னாடியே சொன்னது தான், சர்க்கிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்வென்ஷன் வந்து வீல்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் சின்ன வயசில் எத்தனை பேர் விளையாடி இருப்பீங்கன்னு தெரில. யாரெல்லாம் விளையாடி இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான்லாம் சின்ன வயசில் விளையாடி இருக்கேன். இந்த மாதிரி டயர் கடையில் போயிட்டு, ஆனால் பிஞ்சு போன டயர் இருந்தால் கொடுங்கண்ணே, இதுக்கு ஒரு போட்டி நடக்கும். இதை போயிட்டு அம்மா பட்ட கஷ்டப்பட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு இதெல்லாம் நாங்கள் ரேஸு கேம் அந்த மாதிரிலாம் வைப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்கில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தா இப்போ இருக்க பசங்களை யாருமே இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுற மாதிரியே தெரியல. ஸோ நீங்கள் விளையாடுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வென்ஷனாக வீல்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் அந்த வீல்ஸ் வந்து சைக்கிளாக மாறி, சைக்கிள் 2 வீலராக மாறி, 2 வீலர் காராக மாறி, ட்ரெயினாக, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட், ஏரோப்ளைன் எல்லாத்துக்குமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் யாருன்னா டயர் தான். டயர்னா வீல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது வீல்ஸ் கிவ்ஸ் ஃப்ரீடம் சொல்லுவாங்க. ஒரு மனுஷங்கிட்ட ஒருத்தன்ட்ட நீங்கள் ஒரு 18 இயர்ஸ் காலேஜ் படிக்க போயிட்டீங்கன்னா உங்கள் கையில் ஒரு பைக் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் அ ஃப்ரீடம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் பஸ்ஸுக்கும் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பர்சனலாக ஒரு வெஹிக்கிள் நமக்குன்னு இருக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசமே இருக்குது. எங்கேனாலுமே நம்ம தைரியமாக போகலாம், ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். அதுக்கு இந்த சர்க்கிள் ஷேப் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மள நிறையா பேருக்கு வந்துட்டு அம்மா சுடுற தோசைனா ரொம்ப பிடிக்கும். யாருனாலுமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கடைக்கு போனாலுமே நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கிறது ரவா தோசை, மசால் தோசை. ஸோ அங்கேயுமே சர்க்கிள்ஸ் தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் தரோம்ல லைஃப்பில். ஸோ இப்போ பிரியாணிக்கு அடுத்து நிறையா பேர்கிட்ட வந்து என்ன உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் அப்படின்னு கேட்டால் தோசை தான் சொல்கிறாங்க. தோசை இஸ் அன் எமோஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க. தோசாக்கு இப்போ வந்து ஹைப் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. உங்களுக்கும் தோசை பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ தோசை இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலுமே சர்க்கிள் பேஸ் பண்ணி நிறையா இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரியல் லைஃப்பில் நம்ம சர்க்கிளை தவிர்த்து எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்னது தான், கார், சைக்கிள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து வீல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பஸ்ஸு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பஸ் இல்லாமல் ஃப்ளைட்டு, நம்ம பறக்கிறதுக்குமே மேலே ஏறுறதுக்கும் இறங்கிறதுக்கும், அதாச்சும் டேக் ஆஃப்க்கும் ட்ராப் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து வீல்ஸ் வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதனால தான் சர்க்கிள் பேஸ் பண்ணி நிறைய தியரம்ஸ் டெவலப் பண்ணாங்க, தியரிஸ் டெவலப் பண்ணாங்க, நிறைய ஃபார்முலாஸ்
அதுக்கான நீட் இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அது ஒன்றுத்தையும் நம்ம வந்து டெப்த்தாக படிக்க போகிறோம். சர்க்கிள்ஸை பிரிச்சு போட்டு மேய போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதாவது ஒரு பார்ட்டையும் டீட்டெயில்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது பேஸ் பண்ண தியரம்ஸ், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சர்க்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த லைன் இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு பேர் தான் கார்டு. அதாச்சும் இந்த கார்டும் செக்மெண்ட் இதை பேஸ் பண்ணது ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ். இதுக்கு அடுத்த சாப்டர் அதில் நல்ல டெப்த்தாக படிப்போம். இதில் வந்துட்டு அந்த அளவுக்கு படிக்க மாட்டோம். இதில் வேற விஷயங்கள், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா டான்ஜென்ட்டை பற்றி தான் ரொம்ப டெப்த்தாக படிப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக இந்த சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு சர்க்கிளும் ஒரு லைனும், அதாச்சும் லைனுக்கும் சர்க்கிளுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இந்த சாப்டரில் நம்ம டெப்த்தாக படிப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒன் ஆஃப் த ரிலேஷன் தான் இந்த டான்ஜென்ட். ஸோ இந்த டான்ஜென்ட்டுக்கும் சர்க்கிளுக்கு நடுவில் இருக்கிற தியரம்ஸ், அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், இதை தான் வந்துட்டு இந்த சாப்டரில் நம்ம தரவாக வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ மிடில் லைனில் கிராஸ் பண்ணி போகிறது வந்து டயாமீட்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே இந்த சென்டரில் ரெண்டாக பிரிஞ்சிருச்சுன்னா ரேடியஸ். ஸோ டயாமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 2 times r மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், r plus r. அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு செக்டார். இந்த லைன் இப்படி கிராஸ் பண்ணி போச்சுன்னா இது வந்து சீக்கன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க லைனை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து சீக்கன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சீக்கன் அப்படியே இப்படி ரெடியூஸ் ஆகிட்டு வரும். இது எல்லாமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்காக ஒரு சர்க்கிள், அதுக்கான பார்ட்ஸ் வந்து அவ்வளோதான். இல்லை முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரேடியஸ், டயாமீட்டர், இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டான்ஜென்ட் லைன், சீக்கண்ட் லைன், இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி 1 mark கொஷின்ஸ் கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எத்தனை பேர் மாட்டு வண்டியில் போயிருக்கீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஒரு தடவையாவது யாராவது, இப்போனா கிராமத்திலே மாட்டு வண்டிலாம் பார்க்க முடியல, எல்லாருமே டிராக்டர் அந்த மாதிரி அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க. மேபி நீங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். ஏன்னா இதை பேஸ் பண்ணி இப்போ நமக்கு ஒரு தியரம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் தியரம் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டி கான்செப்டை பேஸ் பண்ணி தான். என்ன சார் சொல்கிறீங்க, மாட்டு வண்டிக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டயர். அதாவது புல்லட் கார்ட்டோட அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ரப்பர் டயர்லாம் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வுட்டன் டயர் தான். இந்த வுட்டன் டயரில் ஸ்ட்ரெயிட் லைன், இருங்க இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கும் லைனுக்குமான ரிலேஷன்ஸ் எப்படிலாம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ண ஒரு சூப்பரான ஒரு தியரம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தியரம் 10.1 அதுதான். இது வந்துட்டு லைனுனா இதுதான் சர்க்கிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் கிராஸ் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும், அதுக்கான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறதா தியரம் 10.1. அதுதான் நம்மளும் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு திங், ரிலேஷன் பிட்வீன் த லைன் அண்ட் த சர்க்கிள். ஒரு லைனையும் சர்க்கிளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், PQ. இந்த லைன் வந்து வெளியே இருந்துச்சுன்னா ஒரு ரிலேஷனும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து இதோட ஒன்றுமே ஆகலை, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது திஸ் லைன் இஸ் நாட் இன்டர்லிங்க்டு வித் திஸ் சர்க்கிள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. செகண்ட் பாயிண்ட், அதாச்சும் செகண்ட் டயக்ராம், இதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா இது வந்து இந்த சர்க்கிள், அதாச்சும் சர்க்கிள்குள்ளார இந்த லைன் போகுது. அப்போ இதுக்கு பேர் வந்துட்டு சீக்கண்ட். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் A and B. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது என்னதுன்னா ஆன் த சர்க்கிள், அதாச்சும் சர்க்கிளுக்கு மேலே அப்படி வராசிக்கிட்டு போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே லைட்டாக டச் பண்ணிட்டு அப்படி போகிறது. ஓகே, அப்படியே வர மாதிரி. இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கிட்லாம் அடிப்பானுங்க பசங்க, அப்போ கூட நம்ம விழுற மாதிரியே போவாப்புல, ஆனால் விழ மாட்டாங்க, அப்படியே எஞ்சிருவாங்க. முக்கியமாக வந்து இந்த பைக் ரேசிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கர்வில் அந்த கார்னர்லாம் அவங்க இப்படி சாஞ்சி திரும்ப ஏந்திரிக்கிறதெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது மாதிரி தான் டான்ஜென்ட், அப்படியே வருவாப்புல அப்படியே போயிடுவார். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு டான்ஜென்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் இந்த லைன் பேர் வந்து டான்ஜென்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பாயிண்ட் பேர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஏன்னா இந்த டான்ஜென்ட் வந்து இந்த சர்க்கிளில் ஒரே ஒரு லைனில் தான் கான்டாக்ட் வச்சுக்குது. அந்த லைன், அந்த பாயிண்ட் பேர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்.
அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சா? ஒரு லைனுக்கும் சர்க்கிளுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 10.1 நினைக்கிறேன். இது வந்து டெஃபினிஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சீக்கண்ட் லைன் இன்டர்செக்ட்ஸ் அட் 2 points மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிங்கிள் பாயிண்ட்னா இதுதான் வந்துட்டு டேஞ்சன்ட் லைன். இந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு டேஞ்சன்ட் லைன் தான் இருக்கும். ஓகே, இதுவே ஓவராலாக சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம டேஞ்சன்ட் லைன் வரையலாம். அப்போ இன்ஃபைனைட் டைம்ஸ் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பாயிண்ட்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு டேஞ்சன்ட் லைன் தான் வரும். அதுவே என்டையர் சர்க்கிள்க்குன்னு எடுக்கிறப்ப நமக்கு நிறையாவே வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் 1 markல கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அசால்ட்டாக மட்டும் விட்டுறாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வீடியோலாம் பார்க்குறப்ப, இந்த மாதிரி எஜுகேஷன் வீடியோ பார்க்குறப்போ ஒரு செகண்ட் கொஞ்ச நேரம் உங்களுக்கு போர் அடிக்கலாம். அப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகலாம். இல்லைனா ஏதோ ஒரு 4 ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வருவோமே, கொஞ்ச நேரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு வருவோமே அப்படின்னு போனீங்கன்னா படித்ததெல்லாம் மறந்துடும். சரிங்களா? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யூடியூப்பை பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கோர் ஜியோமெட்ரிக் தியரம். இந்த 3 தியரம் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது இல்லாமல் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆனால் இதை வந்துட்டு நீங்கள் மறந்துடவே கூடாது. இந்த 3-4 தியரம் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு பாசிபிள் லொக்கேஷன்ஸ், இதையுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓவராலாக இந்த சாப்டருக்கான கண்டென்ட் இந்த ஒரு ஸ்லைடில் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இது வந்து உங்கள் புக்கில் இருந்தால் நான் வந்து கண்டென்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிங்கிற ஒரு பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே இங்கே இருக்குன்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கண்ட் லைன், இதுவும் வந்து ஒரு சீக்கண்ட் லைன். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல நிறைய சீக்கண்ட் லைன்ஸ் வரலாம். ஆனால் ஒரு பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் தான் இருக்கும். அதுதான் இந்த டயக்ராம் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பாயிண்ட்ல நமக்கு எத்தனை டேஞ்சன்ட் வரும்னா ஒரு டேஞ்சன்ட் தான் வரும். ஆனால் அதுவே சீக்கண்ட் லைன் எத்தனை வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அதுதான் இதில் வந்துட்டு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், the tangent to a circle is a special case of the secant. அதாச்சும் tangentங்கிறது secantோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. when the two end points of its corresponding chord coincide. அதாவது என்ன சொல்றாங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், secant தான் இப்படி ஏரோ மார்க், எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம். இந்த டேஞ்சன்ட்ங்கிறது சீக்கண்டோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி சார்னா, இந்த கார்டு இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கார்டை வந்து நான் இப்படி மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறப்ப இந்த சைஸ் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகும். ஒரு டைமில் என்ன ஆகிடும்னா, கார்டு வந்து அப்படியே கோயின்சைட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கோயின்சைட் ஆகிற பாயிண்ட் தான் டேஞ்சன்ட் லைன். அதனால் சீக்கண்ட்டும் வந்துட்டு நமக்கு வந்து டேஞ்சன்ட் ஒரு கேஸ் தான், ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். சீக்கண்டோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் டேஞ்சன்ட் லைன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்கள் புக்கில் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 பாயிண்ட் வச்சுக்கிட்டோம்னா நடுவில் வந்து ஒரு சீக்கண்ட் லைன் பீக்கு நான் வரைகிறேன்னா அதுக்கு எத்தனை டேஞ்சன்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சீக்கண்ட் லைனுக்கு பேரலாக எடுத்துக்கிட்டோம்னா 2 டேஞ்சன்ட் லைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான் விஷயம். மற்ற எல்லாமே இதுக்குள்ளார இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே சீக்கண்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுவுமே சீக்கண்ட் லைன் தான். இது 2 மட்டும்தான் நமக்கு வந்துட்டு டேஞ்சண்ட்டாக வரும், வேற எதுவுமே வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு பேரலாக கேட்டாங்கன்னா அதை தான் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாலே அதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. காமன் பாயிண்ட் ஆஃப் த டேஞ்சன்ட் அண்ட் த சர்க்கிள் இஸ் கால்டு த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த லைன் பேர் டேஞ்சன்ட், அது டச் பண்ணுற இந்த இடம் இதுக்கு பேர் வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நான் ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, 1 மார்க்கில் கேட்டால் கேட்பாங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் புல்லட் கார்ட் நான் வந்து காமிச்சால உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த லைனில் இருந்து டேஞ்சன்ட் லைனில் இப்படி டச் பண்ணிச்சுன்னா டச் பண்ணுற ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம், வாங்க. So, இப்போ first my dear students, theorem 10.1, the tangent at any point of a circle. அதாச்சும் tangent வந்து எந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்கணும்ல, இப்படி வரலாம் இப்படி வரலாம் இப்படி வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் my dear students, is perpendicular to the radius through the point of contact. Point of contactக்கு
பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சார் இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓபி இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா என்னென்ன விஷயங்கள் வேணும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், ஒரு நிமிஷம். நமக்கு என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சென்டர் ஓ வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய்ங்கிறது டேஞ்சன்ட் லைன், அதுக்கப்புறம் வந்துட்டு பிங்கிறது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பி. இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஓபி பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஒய் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் எதுக்கு சார் இந்த கியூ அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து இதை தாண்டி நான் வேறு எந்த லைன் எங்கிட்டு வரைஞ்சனாலுமே எப்படி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவுட் சைட் த சர்க்கிள் போயிடும். ஒன்று அவுட் சைட் த சர்க்கிள் போயிடுச்சுன்னா அது வந்து என்னால் ரேடியஸை எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் சொல்லவே முடியாது. ஏன்னா சர்க்கிளை விட்டு வெளியே போயிடுச்சு. அது இல்லாமல் அந்த லென்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓபி தான். ஏன்னா அது மட்டும்தான் சர்க்கிளை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுது. சர்க்கிளை விட்டு வெளியவும் போகலை, எதுவுமே பண்ணல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ மற்ற எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுனா ஓபி தான். அதாச்சும் இருக்கிறதுல எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ அதுதான் வந்துட்டு பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி இன்னொரு தியரமும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த தியரத்துக்கான பேஸ் வந்து இவன் தான், அதாச்சும் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் 5 மார்க் 3 மார்க்குன்னு நிறைய இடத்துல கேட்பாங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஃபீனிக்ஸ் ஸ்கேலில் நான் வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கேன். சொல்யூஷனும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டாப்பராக இருக்கீங்க, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுமா, நீங்களும் வாங்கி படிக்கலாம். இல்லை சார் நான் மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குறேன்னா நீங்களுமே சால்வ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் இருக்க ஈஸியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போனாலே மேக்ஸிமம் மார்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம். அதில் இருக்க கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கனாலே அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மாஸ்டர், அவ்வளோதான். வேறு டவுட்டே உங்களுக்கு வந்து வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் தியரம் பார்ப்போம். ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். OQ, Q lies outside the circle, compare OQ and OP. So this is true for every point Q on XY except P. அதுதான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். OP வந்துட்டு எப்பொழுதுமே OQவோட சின்னதாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ யூசிங் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லிடலாம் OP பெர்பெண்டிகுலர் டு XY. இப்போ இந்த தியரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னா இந்த 2 ரிமார்க், இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. We can also conclude that any point on a circle there can be one and only one tangent. ஸோ நம்ம வந்து ஒன்று சொல்லலாம், ஒரே ஒரு டேஞ்சன்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் the line containing the radius through point of contact is also sometimes called normal my dear students. இந்த வார்த்தை வந்து நீங்கள் 11th 12th அதிகமாக படிப்பீங்க நார்மல் கான்செப்ட்லாம். இப்போ வந்து இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான், இந்த வார்த்தைக்கான இன்ட்ரோ மட்டும்தான். மோஸ்ட்லி இது வரைக்கும் 1 மார்க் கேட்டதில்லை. திடீர்னு கேட்கணும்னு நினச்சாங்கன்னா கேட்கலாம், ஏன்னா புக்கில் இருக்குது இந்த வார்த்தை. அதனால் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேஞ்சன்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் டேஞ்சன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயே வந்துட்டு ஒரு 3 கேஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாயிண்ட் வந்துட்டு லையிங் இன்சைடு த சர்க்கிள், சர்க்கிள்குள்ளார இருந்துச்சுன்னா நோ டேஞ்சன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேஞ்சன்ட்னால நமக்கு தெரியும் இப்படி ஒராசிக்கிட்ட போகணும். ஸோ லையிங் இன்சைட்னா no tangent. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். there is one and only tangent to a circle through a point lying on the circle. சர்க்கிளுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டேஞ்சன்ட் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் there are exactly 2 tangents to a circle through a point lying outside the circle. ஒரு பாயிண்ட் வெளியே இருந்துச்சுன்னா நம்மளால எக்ஸாக்டாக 2 டேஞ்சன்ட் வரைய முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி வரைகிற டேஞ்சன்ட் ரெண்டுமே சேமாக இருக்கும். இதுதான் நெக்ஸ்ட் தியரம், தியரம் 10.2. ஸோ 10.2ல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ரெண்டுமே வந்துட்டு அவுட் சைட்லேருந்து வர இந்த 2 லைன் PT1 PT2 இது ரெண்டுமே சேமாக இருக்கும். அடுத்து இதை பேஸ் பண்ணி நிறையா இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணுறப்ப 90 டிகிரியில் கட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இருங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர்னே சொல்லலாம் இந்த சர்க்கிள்ஸோட சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி படிக்கணும். ரொம்ப என்ன சார் இது சர்க்கிள்ஸ் அப்படி வந்தீங்கன்னா இந்த சாப்டர் பிடிக்காமலே போயிடும். ஓரளவு ஓகே, சர்க்கிள்ஸ் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குல்ல. நம்ம லைஃப்பை சுற்றி சர்க்கிள்ஸ் இருக்கிறப்ப ஏன் அதை நம்ம தெரிஞ்சிக்கூடாது, அப்படி ஒரு மென்டாலிட்டியில் அப்படி ஒரு ஜாலியாக வந்தீங்கன்னா
ஜாலியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, த லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் drawn from an external point to a circle ஆர் ஈக்குவல். அதாவது இந்த ரெண்டு லைன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிக்யூவும் பிஆரும் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி சார் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கிற கிவன்லாம் எழுதிட்டு, இப்போ இந்த இடத்துல ஓக்யூவும் ஓஆரும் ரேடியஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை R1ன்னு எடுத்துக்கலாம், இதை R2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த R1 R2 இது ரெண்டுமே நமக்கு வந்து சேம் சைடுங்கிறப்ப ஐசோசெலஸாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இருங்க, இப்போ இந்த இடத்துல இப்படி நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைய முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைய முடியும். புரிஞ்சுதா? இப்போ நமக்கு தெரியும் இந்த ரெண்டு சைடும் சிமிலர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு ரேடியஸ். இது வந்துட்டு ஓபி வந்துட்டு காமன் சைடு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஓபி சேமாக இருக்குது, ரெண்டு ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன், PQO. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் POR. இது ரெண்டுத்துக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் OQ ஈக்குவல் டு OR. அதுக்கப்புறம் இது ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் OP வந்துட்டு காமன், ரெண்டுத்துக்குமே ஷேர் பண்ணுது. இப்படி காமனாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ரெண்டு சைடுமே நமக்கு வந்து ஈக்குவல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும். அப்படி இருந்தால் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? சிமிலர். நம்ம ஆல்ரெடி ட்ரையாங்கிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கான்செப்ட் பேர் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? பை சிபிசிடி. சிபிசிடினா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள். அதை பேஸ் பண்ணி நமக்கு PQ PR இதுவுமே சிமிலராக தான் இருக்கும். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேசிக் தான். இதை பேஸ் பண்ணி இவங்க வந்து ப்ரூஃப்லாம் கேட்டதில்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஷின்ஸ் வந்து நிறையாவே கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப்மே காமிக்கிறேன். ஸோ வி ஆர் கிவன் அ சர்க்கிள் வித் சென்டர் O. இது வந்து உங்களுக்கு புக்கில் கொடுத்துருந்ததா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து PQ = PR கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம்? OQ, OP, OR இதெல்லாமே நம்ம பண்ணுறோம். தென் OQP and ORP are right angles my dear students, because these angles are between the radii and tangent. அதாவது இந்த radii and tangent வந்துட்டு ஃபர்ஸ்ட் தியரம் 10.1 my dear students. 10.1ல நம்ம படித்தோம், டேஞ்சென்ட்டை கட் பண்ணிட்டு போச்சுன்னா அங்கே வந்துட்டு இப்படி வந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி வந்தாலுமே அதுதான் எனி டேஞ்சென்ட்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்படி கட் பண்ணிச்சுன்னா இது வந்துட்டு எப்படி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ரேடியஸ் வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து நார்மலாக இருக்கும், நார்மல்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து 90 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? Now in right angles OQP and ORP my dear students. So OQP ORP நம்ம எடுத்துக்கிறோம். radii OP = OP common. அதுக்கப்புறம் therefore OQP = ORP RHS. This gives PQ = PR by CPCT. இதான் my dear students ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் my dear students, prove that. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் பேஸ் பண்ணி my dear students எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, prove that. இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்கன்னா, chord of the larger circle which touches the smaller circle is bisected at the point of contact. என்ன கேட்டிருக்காங்க? two concentric circle, the chord of the larger circle, chord of the larger circle AB my dear students, which touches the smaller circle is bisected at the point. இது வந்துட்டு bisect பண்ணுதுன்னு சொல்றாங்க my dear students. bisectedனா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெண்டா டிவைட் பண்ணுது. இப்போ வந்து இது 10 சென்டிமீட்டர்னா 5 பிரிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அதையுமே வந்து ப்ரூவ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏபி கொடுத்துருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏபி கொடுத்தோடனே இதில் சொன்ன மாதிரியே நீங்கள் பைசெட் பண்ணிடணும். இப்போ 10னா 5ன்னு பிரிச்சிடணும். இது ஆல்ரெடி 90 டிகிரி. ஸோ நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன கேட்பாங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள் என்ன? இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க? இதை பார்த்தோன்னே எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணால் சென்டர்லேருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இது வந்து ஒரு 90 டிகிரி
பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து ரெண்டு சைடுமே தெரிஞ்சிடும். இப்போ இது வந்து 5 சென்டிமீட்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு இன்னர் சர்க்கிளோட ரேடியஸுமே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. கொடுக்காம கேட்க மாட்டாங்க. கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு கிடைச்சிரும். இதை வச்சு நம்ம தேர்ட் சைடு வந்து கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில நேரத்தில் டயாமீட்டர் கேட்டுருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து இப்படி தான் கேட்பாங்க. இப்போ வாங்க நம்ம ப்ரூஃப் பார்த்துருவோம். So first we are given two concentric circles with center O and chord AB my dear students. Larger circle C1 இது வந்து சொல்லிருக்காங்க. அடுத்து நமக்கு என்னன்னா AP is equals to PB அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். Let us join OP. Then AB is a tangent to C2. அப்போ வந்து நமக்கு 10.1 படி இது வந்து 90 degree my dear students. அதாச்சு நார்மல். ஸோ இது வந்து OP perpendicular to AB my dear students. பெர்பெண்டிகுலராக இருந்தாலே அது வந்து பைசெக்ட் பண்ணும் my dear students. இதெல்லாம் வந்து நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்டாக பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா அது சர்க்கிள்ஸில் அது வந்து பைசெக்ட் பண்ணிடும் my dear students. ஓகே, ஸோ அதனால தான் இது வந்து பைசெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதனால AP is equals to BP. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ two tangents TP and TQ are drawn to a circle with center O from an external point T. Prove that angle PTQ is equals to angle OPQ. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா PTQ வந்துட்டு 2 types of angle OPQ அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தண்ணி குடிச்சுக்கிறேன். இதுவும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம படித்த எல்லா தியரத்தையும், அதாச்சும் எல்லா வித்தையும் இங்கே வந்து நம்ம இப்போ இறக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு திங் நம்ம என்னதுன்னா PTQ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம தீட்டான்னு வச்சுப்போம். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், PTQவோட ஆங்கிளையும் OPQவோட ஆங்கிளையும் கம்பேரிசன் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கம்பேர் பண்ணி என்ன வருது அதை தான் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ கம்பேர் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், பிடியும் பிக்யூயும் ஈக்குவல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து ஆக்சுவலாக இது சர்க்கிள்ஸ் தான் நினைப்போம், நிறைய ட்ரையாங்கிளோட கான்செப்டையும் நம்ம உள்ளார இறக்குவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சர்க்கிள்ஸோட ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா ட்ரையாங்கிள்ஸை நல்லா படிச்சுட்டு வரணும். ஸோ ட்ரையாங்கிள்ஸ்க்கான லிங்க் மேலே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அட்லீஸ்ட் இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த வீடியோவும் பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கும் புரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பிடியும் டிக்கும் ஈக்குவல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரிமைனிங் ரெண்டு சைட்ஸும் வந்துட்டு நமக்கு ஈக்குவலாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் பிடிக்யூ இந்த ட்ரையாங்கிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளை இது ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவல், அதில் வந்து டவுட்டே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா ரெண்டு சைட்ஸும் ஈக்குவல். இப்போ வாங்க ட்ரையாங்கிள் பிடிக்யூவில் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. இது வந்து நார்மல் தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு என்ன வேணும், தீட்டா தான் வேணும். இப்போ தீட்டா வேணா இது ரெண்டுத்தையும் சம் பண்ணோம்னா 2x. இப்போ 2xனா ஒரு நிமிஷம், ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாச்சும் இது ரெண்டுத்தோட டிகிரி என்னவா இருக்கணும். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிங்கிறது என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், டேஞ்சன்ட். அப்போ ஓவராலாக ஓபிடி ஆங்கிள் ஓபிடி என்னவா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னத்துக்கு நீங்கள் யோசிச்சிருக்கணும் 90 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட் ஆங்கிள் வரும் எப்போனா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தியரம் 10.1 அதை பேஸ் பண்ணி நான் வந்து சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி வந்துச்சுன்னா இது வந்து 90 டிகிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி இதுவும் வந்துட்டு நமக்கு 90 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்கிள் டியும் ஆங்கிள் ஓபியும், அதாச்சும் இந்த இடத்தையும் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணணும். இதுக்கும் அதுக்கும் இருக்க கம்பேரிசன் என்னன்ட்டு. ஆனால் இதை பேஸ் பண்ணிலாம் நமக்கு வந்து கொஷின்ஸில் கேட்பாங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓபிடி = 90 டிகிரி இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு இப்போதைக்கு என்ன வேணும், இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், டிபிக்யூ. இப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம வந்து சம் பண்ணி இந்த ஆங்கிள், அதாவது ஒன்லி இந்த ஆங்கிள் வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கும் எக்ஸு இதுக்கும் எக்ஸு, இந்த எக்ஸை தான் இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து 2x 180 டிகிரி மைனஸ் தீட்டா. So x is equals to 90 degree minus theta by 2.
ஸோ ஓவராலாக இந்த எக்ஸுக்கு பதிலாக 90 டிகிரி மைனஸ் தீட்டா பை 2. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிடிக்யூ. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா ஓபிக்யூ. இந்த ஓவராலாக நம்ம கண்டுபிடிச்சாலும் ஓபிடி ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி. அதை தான் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஓபிடி ஈக்குவல்ஸ் டு இதனுடைய ஆங்கிள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஆங்கிள் பிடிக்யூ, சாரி டிபிக்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பியில் தானே ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. டிபிக்யூ அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 90 டிகிரி மைனஸ் தீட்டா பிளஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓபிக்யூ. இப்போ ஓபிடியோட வேல்யூ 90 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டிபிக்யூட வேல்யூ வந்து எக்ஸ் தான் 90 டிகிரி மைனஸ் தீட்டா பை 2 ப்ளஸ் ஓபிக்யூ நம்ம வந்துட்டு அப்படியே கூட வச்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 90 டிகிரி இந்த சைடு வந்துச்சுன்னா 90 டிகிரி கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் ஓபிக்யூ. ஸோ இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஓபிக்யூ. புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தீட்டாங்கிறது என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆங்கிள் பிடிக்யூ. அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல? இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதை பேஸ் பண்ண டைரக்ட் கொஷின்ஸ் ரொம்ப ரேர் தான். இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் ஷோராக கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் சால்விங். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் எந்த மாடல்? சூப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். 2026 கேட்ட கொஷின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, கரெக்டாக சால்வ் பண்ணிடுங்க. ஓபி ஏபி சிகல்ஸ் டு பி அப்படியே கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்கன்னா ஏபி இஸ் த chord of the largest circle which touches the smallest circle at P if length of AB is equals to diameter of the inner circle. ஸோ இது வந்துட்டு 2R மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 2Rனா அதை இங்கே சொல்லிட்டுருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் த இன்னர் சர்க்கிளும் வந்துட்டு நமக்கு ஆர் தான். அதாவது லென்த் ஆஃப் ஏபியும் 2R, டயாமீட்டர் ஆஃப் த இன்னர் சர்க்கிள் அதுவும் 2R. தெளிவாக புரியுதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? லென்த் ஆஃப் ஏபி ஈக்குவல், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஏபியோட வேல்யூமே நமக்கு 2R தான். இன்னர் டயாமீட்டர் இதுவுமே 2R மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதை பிரிச்சோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆர், ஏன்னா பைசெக்ட் பண்ணும், தியரம்ல படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்துட்டு டோட்டல் டயாமீட்டர் வந்து 2R. இப்போ ஆனால் நமக்கு ரேடியஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். ஸோ ஆர். நான் அப்போவே சொன்னேன் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இது 90 டிகிரிங்கிறதுனால இதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஆங்கிளில் கேட்பாங்க. பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? டயாமீட்டர் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள். அதாவது இதை தான் வந்து இப்போ நமக்கு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஓஏவோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓஏ equals to square root of r square plus r square. So square root of 2r square. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2r மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு ஓஏங்கிறது ஆர் தான், ரேடியஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேணா கேபிட்டல் ஆர்னு வச்சுப்போம். கேபிட்டல் ஆர் வந்து ரேடியஸ் தான் டினோட் பண்ணுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டயாமீட்டருங்கிறப்ப 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். Assertion and reason. இதெல்லாம் ஈஸி, நீங்களாம் பார்த்த உடனே சொல்லிடலாம். The line drawn perpendicular to the tangent at a point of contact passes through the center of the circle. இது என்ன தியரம்? இது வந்து நீங்க யோசிச்சு என்னத்துக்கு சொல்லிட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து தியரம் 10.1 சர்க்கிள். இதை தான் வந்து இவங்க டினோட் பண்றாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் length of tangents drawn from external point to a circle are equal. So இது என்ன தியரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தியரம் 10.2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இது ரெண்டுமே ட்ரூ தான், அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் நமக்கு வந்து கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ரெண்டுமே கரெக்டான அசெஷனுக்கான ரீசன் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன்னா கிடையாது. ஸோ அசெஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், rectangle ABCD circumscribes. So இந்த மாதிரி circle of radius 10 cm. First prove that ABCD வந்து நம்ம ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாடல் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி இந்த வருஷமும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நீங்களே ரெடியாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் ABCD. ஆக்சுவலாக பெரிமீட்டர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்க தான் பெருசு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு
இதுக்கு என்ன சார் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்துட்டு டயாமீட்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக இதை வந்து நம்ம விட்டுருவோம். இப்போ இந்த சர்க்கிள் இதுதான் சர்க்கிள்னு எடுத்துப்போம். இது ஒரு டேஞ்சன்ட், இது ஒரு டேஞ்சன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த டேஞ்சன்ட் இந்த இடத்துல பி, இந்த இடத்துல எஸ். இப்போ வெர்டெக்ஸ் நான் ஏ எடுத்துக்கிறேன்னா ஏபியும் ஏஎஸும் சிமிலராக இருக்கும். எந்த தியரம் யூஸ் பண்ணி? 10.2. ஸோ பை தியரம் 10.2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ 10.2ல ஏபி வெர்டெக்ஸ் ஏ எடுத்துக்கிறப்ப ஏபி ஈக்குவல்ஸ் டு ஏஎஸ். ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து இதே மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பி எடுத்துக்கிட்டோம்னா பிபி இஸ் ஈக்குவல்ஸ் டு பிக்யூ. இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எது எடுத்துக்கலாம்? டி எடுத்துக்கலாம். ஸோ டிஎஸ் ஈக்குவல்ஸ் டு டிஆர். அடுத்து சி எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிக்யூ ஈக்குவல்ஸ் டு சிஆர். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து இது நாலுத்தோட சைட்ஸுமே ஏபி ஏஎஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஈக்குவல் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இப்போ இது ஜென்ரலாக பார்க்குறப்ப நமக்கு ஸ்கொயர்னு கொடுக்கலனா இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்னு நம்ம எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி ரெக்டாங்கிள் ஷேப்னா எப்படி இருக்கும்? அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. அதாச்சும் ஏபியும் ஏடியும் ஈக்குவலாக இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏபி ஈக்குவல்ஸ் டு ஏடியா வருதான்னு செக் பண்ண போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து டு ப்ரூவ் என்ன பண்ணணும்னா, to prove the given, so இதுக்கு வந்து நீங்க எப்படி எடுத்துக்கணும் my dear students? To prove the given rectangle is square, நம்ம என்ன பண்ணணும் my dear students? Adjacent sides are equal. We have to prove the adjacent sides are equal, which means AB is equals to AD. ஏன்னா ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆப்போசிட் சைடு எடுத்தோம்னா அது வந்து நோ யூஸ். ஆனால் அட்ஜசன்ட் சைட்ஸ் ரெக்டாங்கிள் ஈக்குவலாக இருக்காது, ஸ்கொயரில் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏபி ஈக்குவல்ஸ் டு ஏடியை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் சைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிடி. அடுத்து ஏடி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் சைடு பிசி. இது ரெண்டும் நமக்கு சேம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏபி பிளஸ் சிடி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணி நமக்கு இது ஏபி ஈக்குவல்ஸ் டு ஏடின்னு வந்துடுச்சுன்னா, ஏன்னா நமக்கு தெரியும் இது ரெண்டுமே சேம் சைடு நமக்கு தெரியும், நம்மளால ப்ரூவ் பண்ண முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஏபினா ஏபி பிளஸ் பிபி. அடுத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிடினா டிஆர் பிளஸ் சிஆர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இந்த இடத்துல இருந்து கிவன்ல இருந்து பிபிக்கு பதிலாக ஏபி ஈக்குவல்ஸ் டு இது வந்து மாறி இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிக்யூ பிளஸ் டிஆருக்கு பதிலாக டிஎஸ், அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிஆருக்கு பதிலாக சிக்யூ. ஏன்னா இந்த சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல் தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம்? ஏபிக்கு பதிலாகவும் நம்ம ஏஎஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன் சேமாகவே எடுத்துக்கணும்? ஸோ நம்ம ஆப்போசிட் சைட் அந்த அட்ஜசன்ட் சைட்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏஎஸ் இப்போ ஏஎஸும் டிஎஸும் ஈக்குவல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏஎஸ் பிளஸ் டிஎஸ் பிளஸ் அதுக்கப்புறம் பிக்யூ பிளஸ் சிக்யூ. புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நமக்கு ஃபைனலாக பார்த்தோம்னா ஏஎஸ் பிளஸ் டிஎஸ் வந்து ஏடி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் BQ plus CQ என்ன my dear students? BC. So இப்போ my dear students AD plus BC அதாவது AB plus CD is equals to AD plus BC. இது வந்து equation number 1. புரிஞ்சுதா? இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா my dear students? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். AB plus CD is equals to AD plus BC. இப்போ தெளிவாக பாருங்க, CDயும் ABயும் equal my dear students. அப்போ இந்த சைட் 2AB வந்துடும். அடுத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் AD plus BC. அப்போ BCக்கு பதிலாக நான் ADன்னு எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2AD. ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா AB equals to AD நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சின்ஸ் த அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் the given triangle, sorry the given rectangle, triangle-னே வருது ஏன்னு தெரியல, triangles chapter எடுத்ததுனாலே என்னன்னு தெரியல my dear students. So the given rectangle ABCD is a
ஸ்கொயர். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரேடியஸ் தான் 10 சென்டிமீட்டர். நோட் த பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரேடியஸ்னா இது 10னா இதுவும் 10, அப்போ வந்து 20 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு சைடோட லென்த் வந்து 20, அப்போ 4 டைம்ஸ்னா பெரிமீட்டர் வந்து 80 மீட்டர். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக, சாரி சென்டிமீட்டர். என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த யூனிட்டோட எழுதணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை மிஸ் பண்ணிங்கன்னா ஒரு ½ மார்க் 1 மார்க் ஏதோ ஒரு மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. எழுதலப்ப த பெரிமீட்டர் ஆஃப் த given ஸ்கொயர் ஏபிசிடி இஸ் 80 சென்டிமீட்டர். ஓகே, இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபெக்டான ஆன்சர். இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். சேம், இது வந்து ரொம்ப முக்கியம். இது நம்ம சால்வ் பண்ணல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கடைசியாக சால்வ் பண்ணுமே. ஆங்கிள் பிடிக்யூ 2 டைம்ஸ் ஆஃப் ஓபிக்யூன்ட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்துட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆர் டேஞ்சன்ஸ் டிபிடிக்யூ வந்துட்டு டேஞ்சன்ட்னு சொல்லிட்டாங்க. 2a circle with center O, angle OPQ 15 degree, angle PTQ theta வழக்கம் போல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin 2 theta. ஸோ sin 2 thetaனா நமக்கு இதனுடைய தீட்டாவோட வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், இங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஓபியும் ஓக்கியும் சேமாக இருக்கும். ஏன் சார் சேமாக இருக்கணும்? ஏன்னா ரெண்டுமே எனக்கு வந்து ரேடியஸ். ஸோ ரேடியஸ்னால் சேமாக தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருக்கும். 15 டிகிரி, சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இதுவும் 15 டிகிரி, இதுவும் 15 டிகிரி. முடிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுப்போமே, ட்ரையாங்கிள் ஓபிக்யூ, ஓ தான் நமக்கு வேணும். ஸோ பிஓக்யூ, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறப்ப இதனுடைய ஆங்கிள் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்? ஆங்கிள் பிஓக்யூ. இதனுடைய ஆங்கிள் என்ன வரும்? ஏன்னா நமக்கு ரெண்டு சைடு கிடைச்சிருச்சு 15 டிகிரின்ட்டு. அப்போ டோட்டலாக 180 டிகிரி மைனஸ் 30 டிகிரி எடுத்தோம்னா 150 டிகிரி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து டீயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ரிலேட்டரல் எடுத்துக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓவராலாக இப்படி, அதாவது இப்படி இப்படி இப்படி, இந்த இடத்துல பி, இந்த இடத்துல டி, இந்த இடத்துல கியூ, இந்த இடத்துல ஓ. ஸோ இந்த ஓவோட வேல்யூ தான் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 150 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த பியோட வேல்யூ நமக்கு தெரியும். இந்த இடத்துல டச் பண்ணுறப்ப இதனுடைய ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரி. ஸோ இதனுடைய ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரி. ஸோ இப்போ இந்த தீட்டா, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு குவாட்ரிலேட்ரல், இன்னும் நீங்கள் வந்து எழுதிடணும். குவாட்ரிலேட்ரல் ஓபிடிக்யூ, ஓபிடிக்யூ. ஸோ இதனுடைய சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து 360 டிகிரி. ஸோ இப்போ 150 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 360. இப்போ இதை வந்து நம்ம சம் பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 90 ப்ளஸ் 90 180 டிகிரி. ஸோ 150 330 டிகிரி. ஸோ தீட்டா ஈக்குவல்ஸ் டு 30 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 360 minus 330 30 டிகிரி. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? sin 2 theta. ஸோ sin 60 டிகிரி. இதுக்கான ஷார்ட்கட்லாம் நான் ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பார்க்கலனா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக நிறைய ஷார்ட்கட்டோட வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ sin 60 டிகிரி √3/2. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் கொஸ்டின். இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எ பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் அட் பி அவுட் சைட் அ சர்க்கிள் கிரவுண்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 26 மீட்டர். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 26 சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். He found that his distance from the points A and B on the ground are 10 meter. PA and PB are tangent my dear students. Find the radius of the circular ground. ஸோ இந்த ரேடியஸ் ஓஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுலே ஓபி இதுதான் வந்துட்டு லாங்கஸ்ட் சைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 26 இருக்குது. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு நமக்கு ஹைபாட்னஸாக இருக்கும். ஸோ பிஓ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 ஸ்கொயர் ப்ளஸ் ஓஏ ஸ்கொயர். ஸோ இப்போ பிஓ ஸ்கொயர் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 26 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்துட்டு 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 ஒன்று வந்துடும் ப்ளஸ் ஓஏ ஸ்கொயர். ஸோ 26 ஸ்கொயர்னா 676 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சைட் மைனஸ் 100 பண்ணோம்னா
576 equals to OA square. ஸோ இப்போ ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன வரும்? OA equals to 24. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிள். ஸோ ஓஏவோட வேல்யூ 24, இதில் மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா 24 மீட்டர். ஸோ த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் கிரவுண்ட் இஸ் 24 மீட்டர். அப்படி நீங்கள் எடுத்து எழுதணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், விளையாட்டாக மட்டும் இருந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.